ஓகே, ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன். ஸோ ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விண்டோ வச்சுப்போம். ஓகே, இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டார்ட் பாயிண்டர், இங்கே எண்ட் பாயிண்டர். இதை வந்து நம்ம ஸ்லைட் பண்ணிகிட்டே போவோம். அப்போ திருப்பி இந்த ஸ்டார்ட் பாயிண்டர் ஒன்று மூவ் பண்ணுவோம், எண்ட் பாயிண்டர் ஒன்று மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த விண்டோக்குள்ளார ஒரு சப்பரே இல்லைனா ஒரு சப்ஸ்ட்ரிங் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தட் மேட்சஸ் அ ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த சப்பரே வித் 3 elements ஆட் அப் டு நம்பர் 9. ஓகே, என்ன சப்பரே வித் 3 elements ஆட் அப் டு நம்பர் 9 அப்படின்னா, நம்ம முதல்ல 3 elements வச்சிருக்கிற ஒரு சப்பரேவை அரேவை சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் 3 elements இருக்குது. இது 9 வந்திருக்கா? வரல. அப்புறம் நவுத்திக்கோ, ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்ட் நவுத்திக்கோ. இந்த 3 elements 9 வந்திருக்கா? அப்புறம் திருப்பி நவுத்திக்கோ, இந்த 3 elements 9 வந்திருக்கா? இதேமாதிரி நம்ம நவுத்திக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விண்டோவை நம்ம ஸ்லைட் பண்ணிகிட்டே போகலாம். ஸ்லைடிங்னா நவுத்திக்கிட்டே போகிறது, ரைட்? அதுமாதிரி நவுத்திக்கிட்டே போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வந்து மேட்ச் ஆச்சா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், we will find an array. So find the maximum sum of a subarray of size k. ஸோ சப்பரேவோடைய சைஸ் கொடுத்துட்டாங்க. எப்போதுமே ஸ்லைடிங் விண்டோ இருக்கும்போது மோஸ்ட்லி இந்த சப்பரேவோட சைஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஸ்லைடிங் விண்டோ போயிடலாம். எந்த சப்பரே 3 எலமெண்ட் இருக்கு, எந்த சப்பரே வந்து அதிக மேக்ஸிமம் சம் இருக்குது அப்படி தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன, நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்பரேவை எடுத்துப்போம். இதோடைய சம் என்ன? 8. அப்புறம் இந்த அடுத்த சப்பரேயோட சைஸை சம்மை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன, இதை மைனஸ் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இந்த நம்பரை ஆட் பண்ணணும். ரைட்? இந்த சம் வந்துச்சு. இதை விட அதிகமா? இல்லை, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சப்பரே, இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த எலமெண்ட்டை மைனஸ் பண்ணணும், இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். இது 9. இப்போ வந்து 8 9 பெருசு, அதனால நம்ம மேக்ஸிமம் சம்மை அப்டேட் பண்ணிக்கிறோம், மேக்ஸிமம் சம்மை ட்ராக் பண்ணிக்கிறோம். அதேமாரி அடுத்த சப்பரே, இந்த சப்பரே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் சம் என்னவோ ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன் யூஸ் ஆகும். ஓகே, யூ ஆர் கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் n elements and integer k. ஸோ நமக்கு ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க, அதில் n elements இருக்குது, அப்புறம் இன்னொரு இன்டிஜர் கேவும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கான்டிகியூஸ் சப்பரே whose length is equal to k that has the maximum average value and return this value. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We have to find the contiguous subarray of length equal to k, of length equal to 4. அப்போ எதெல்லாம் சப்பரே லென்த் 4? இது ஒரு சப்பரே ஆஃப் லென்த் 4, இது ஒரு சப்பரே ஆஃப் லென்த் 4, இது ஒரு சப்பரே ஆஃப் லென்த் 4. ஸோ இந்த 4 elements உடைய இந்த இருக்கிற சப்பரேல எந்த சப்பரேக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் இருக்குது? ஆவரேஜ்னா என்ன? 4 elements இருக்குன்னா எல்லா வேலையும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணணும், அதான் ஆவரேஜ். அதில் எந்த சப்பரேக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் இருக்கு? ஓகே ஓகே ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதில் ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன் என்ன? ரைட், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்டர் எங்கே இருக்கும், எண்ட் பாயிண்டர் எங்கே இருக்கும். அதாவது நம்ம 4னா 4 - 1 இந்த இடத்துல வச்சுப்போம். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்டர் வரைக்கும் நம்மளுடைய சம் என்ன அப்படின்ற முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும் ஒரு லூப்பில். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் இன்னொரு லூப்பில் ஸ்டார்ட் பாயிண்டர் நவுத்துறோம், எண்ட் பாயிண்டர் நவுத்துறோம், எண்ட் பாயிண்ட் எண்டு வர வரைக்கும். இந்த எலமெண்ட் அடுத்த சம்மு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் we can calculate the average. Sum divided by 4 is the average. கரெக்ட்? அதுக்கப்புறம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இதோடைய ஆவரேஜை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டோட ஆவரேஜ் என்ன? லெட்ஸ் ஹேவ் ஸ்டார்ட் பாயிண்டர் விச் இஸ் இன் 0, எண்ட் பாயிண்டர் வந்து k - 1, 0லேருந்து 3 வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்டர் வரைக்கும் இருக்கிற சம்மை ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சம்மு வந்து it should be an integer. ஃபஸ்ட்டு 0. நம்ம ஆவரேஜுக்கு we need to have double. நம்ம டபுள் தான் ரிட்டர்ன் பண்ணணும் ஆவரேஜுக்கு. ஸோ டபுள் ஆவரேஜ். ஸோ முதல்ல நம்ம வந்து லூப் வந்து ஃபார்
int I is equal to 0, I less than k, I plus plus. Okay, so இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், ரைட்? ஸோ சம் பிளஸ் ஈக்குவல் டு nums of I, எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணியாச்சு. இந்த நம்பர்லேருந்து எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் என்ன? இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 4, ரைட்? இதுதான் ஆவரேஜ், ரைட்? அப்போ நம்ம இன்டிஜர் டிவிஷன் பண்ணுறதுனால இங்கே நமக்கு டெசிமல் எல்லாம் வருது ஆன்சர். இன்டிஜர் டிவிஷன், அதாவது இன்டிஜர் டிவைட் பை இன்டிஜர் தான் வரும். நமக்கு டெசிமல் பாயிண்ட் வேணும்னா அந்த இன்டிஜரை டபுளாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் டிவைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டெசிமல் பாயிண்ட் வரும், இல்லைனா வராது. ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் நவுத்திட்டே போகணும். ஓகே, எது வரைக்கும்? எண்ட் பாயிண்ட் நவுத்திட்டே போனால் வைல் எண்ட் பாயிண்டர் இஸ் லெஸ் தென் nums dot length, அது வரைக்கும் நம்ம ரெண்டு நோத்திட்டே போலாமா? கரெக்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? நம்ம சம்மில் இருந்து ஸ்டார்ட் பாயிண்ட்ல என்ன வேல்யூ இருக்குதோ அதை சம்மில் இருந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டா? ஸ்டார்ட் பண்ண நவுத்த முடியும். அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்டரை நவுத்தணும், எண்ட் பாயிண்டரை நவுத்தணும். அப்போ ஸ்டார்ட் பாயிண்டர் 12க்கு வந்துடுமா? எண்ட் பாயிண்டர் 50க்கு போயிடணுமா? ஸ்டார்ட் பாயிண்டருக்கு வேல்யூ 1 மைனஸ் பண்ணிட்டோமா? அப்போ எண்ட் பாயிண்டர் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ட் பாயிண்டருக்கு வேல்யூவை ஆட் பண்ணணும். ஓகே, எண்ட் பாயிண்டர் வேல்யூ ஆட் பண்ணுறது சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் எண்ட் பாயிண்டர். கரெக்ட், ரைட்? இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ண உடனே எவ்ரி டைம் நம்ம சம்மில் புது சம் கால்குலேட் பண்ணும்போது we have to calculate the average. ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் ஆவரேஜும் புது ஆவரேஜ் என்ன? புது சம் டிவைடட் பை 4. இது ரெண்டுத்துல எது மேக்ஸோ அதுதான் ஆவரேஜ், ரைட்? ஒரு வாட்டியும் நம்ம இந்த ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் நவுத்திக்கிறோம், ரைட்? புதுசாக சம் கண்டுபிடிக்கிறோம், புதுசாக சம் கண்டுபிடிச்சிட்டு புது ஆவரேஜை கண்டுபிடிக்கிறோம். அந்த புது ஆவரேஜ் பழைய ஆவரேஜ் எது மேக்ஸோ அதை நம்ம ஆவரேஜை ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ஏன்னா மேக்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஓகே, ஸோ இதை பண்ணிட்டோம், ரைட்? இப்போ வந்து எண்ட் பாயிண்டர் வந்து இதை தாண்டி போகுது அப்படின்னா நமக்கு லூப் போட்டு வெளியே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் ஆவரேஜில் இருக்குமா? கேன் யூ ரிட்டர்ன் த மேக்ஸிமம் ஆவரேஜ்? ஓகே, ஸோ த கோட் இஸ் சிம்பிள். லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ். நான் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த கண்டிஷன் லூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எண்ட் பாயிண்டரை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு, இது ஒரு பெரிய தப்பு. என்னன்னா எண்ட் பாயிண்டரை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசஸ் பண்ணுறேன். அப்போ இந்த கண்டிஷன் லூப்பில் எப்போ வரும்? இப்போ கடைசி வேல்யூ இருக்குன்னு வச்சிங்க, கடைசி இண்டெக்ஸில் இருக்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், லெஸ் தென் லென்த்து, கரெக்டாக? அப்போ உள்ளே வரும்போது இபி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும்போது இந்த எண்ட் பாயிண்டர் வெளியே போயிடும். அப்போ நம்ம வெளியே போன இண்டெக்ஸ் அசஸ் பண்ணுறோம். ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் அசஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எண்ட் பாயிண்டர் வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, கே எங்கே இருக்குது இண்டெக்ஸு, இந்த இடத்துல எண்ட் பாயிண்டர் வச்சுக்கலாம். ஸோ அதனால் எண்ட் பாயிண்டர் கேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது கோர் அடிக்கும்போது ஏதோ ஞாபகத்தில் ஐ வாஸ் புட்டிங் 4 இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு கே வேல்யூ 4ன்னு போட்டிருந்தேன், ரைட்? வி ஹேவ் டு இட் ஹேஸ் டு ஒர்க் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஸோ அதனால் கே அந்த வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட்.